அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க. இப்போ வைத்திருக்கக்கூடிய இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மங்களகரமான பொருட்கள் தான் வச்சிருக்காங்க. அதாவது கடைசியாக என்ன பொருள் இருந்தது, அதற்கு அப்புறமா இப்போ என்ன பொருள் எந்த நாள் மாற்றப்பட்டிருக்கிறது, இந்த பொருள் மாற்றத்தால இனிமே என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இந்த பொருள் மாற்றத்தால ஆண்டவனுடைய உத்தரவாக என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, குறிப்பிட்டு ஒரு 3 ராசிக்கு இதுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சிலருக்கு மங்களகரமானது அப்படின்னு சொன்னதால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது நீண்ட நாட்களா திருமண தடையாகவே இருந்தவர்களுக்கு கூட இப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த திருமண தடைகள்லாம் விலகி ரொம்ப சிறப்பான பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் யாருக்கு என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் பரிகாரம் செய்தோ எத்தனையோ கோவிலுக்கு போயுமே கூட திருமண தடையாகவே இருக்குது. அப்படி இருந்தாலும் திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தடையாகவே இருந்துகிட்ருக்கு. நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ சரியான அதற்கெல்லாம் பரிகார பலன்கள் சொல்லுவாங்க. நிச்சயமாக அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்பு கடல் நீர் வைத்திருந்தாங்க. அதாவது கடல் தீர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த கடல் நீர் வைத்திருந்தாங்க. இந்த நீர் வைத்திருக்கிறதால ரொம்ப சுபமான பலன்கள் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. பயந்துக்கும்படியாக எதுவும் இல்லை. அதே போல் அந்த ஆண்டினுடைய 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது 2026ஆம் ஆண்டில் எந்த பொருளும் மாற்றமடையாத நிலையில் கடந்த 1-2 நாட்களுக்கு முன்பு பொருள் மாற்றம் அடைந்திருக்கு. அதாவது மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை, பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது. இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருவதால் இதில் ரொம்ப மங்களகரமானது மட்டும் அல்லாமல் மருத்துவம் மிகுந்த பொருட்கள் அப்படின்னு சொல்கிறதால இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கலாம். அதிகமான சுமைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தலையிட்டு நீங்கள் அதில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் கூட ஒரு மன உறுதியோடு அவற்றை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பீங்க அப்படின்னா அது மிகையாகாது. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சீராகவே இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது. குடும்பத்தினர் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. எந்த வித முக்கியமான முடிவை நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுக்கிறது நல்லது. மற்றபடி பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அது நிறைவேறாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அந்த புதிய வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த ஆண்டு இறுதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்கூட்டியே நீங்கள் யோசித்து உங்களுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடியதை சுருக்கமாக நீங்கள் சொல்லிவிட்டு சரியான விளக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். கிணற்று தவளையாக இருந்தவங்க கூட இனிமே வெளியூர் வெளிநாட்டுக்கு பயணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்யக்கூடியதா, அதே போல் பெயரும் புகழும் பெற்று யோகம் உண்டாகக்கூடியது உங்களுக்கு இருக்கும். குறைவான உடல் உழைப்புக்கு கூட நீங்கள் நிறைவான வருமானம் கிடைக்கும். இல்லத்தில் குதூகலம் நிறையும். ஆன்மீகம், தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வர தொடங்கும். குடும்பத்திலும் வெளியிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும்.
உங்கள் இல்லத்தில் தேவையான ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க. அரசு அதிகாரிகளுடனான உங்கள் தொடர்பு அனுகூலமானதாகவும் திருப்பங்களை கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் மனதில் கற்பனை பயங்களும் கூட உண்டாகலாம். அவ்வப்போது நீங்கள் எதையோ இழந்தது போன்ற ஒரு மனநிலையில் கூட இருப்பீங்க. குறிப்பிட்டு யோகா, பிராணாயாமம் இவையெல்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கடினமாக உழைப்பு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் சற்று ஓய்வு எடுத்துக்கிறது நல்ல பலன். அதே போல் விரும்பிய இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு இது லாபகரமான நாட்களாக அமையப்போகுது. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப விற்பனை முறைகளை கையாளுவீங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீங்க. சிலர் புதிய பதவிகளில் அமருவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க. கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கூட உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். மாணவ மணிகள் அதிகமாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெறுவீங்க. உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே தைரியத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ இலையை சிவனுக்கு நீங்கள் சாத்தி வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய துக்கங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடியதாகவும் வீண் விரயம் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாகவும் நடந்துப்பீங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். புதியவர்கள் உங்களுக்கு கூட்டாளிகள் ஆவாங்க. இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய இல்லம் தேடி விருந்தினர்கள் வருவாங்க. மற்றவங்க முடியாது அப்படின்னு கூட விட்டுட்டு காரியங்களை முடியாது அப்படின்னு விட்ட காரியங்களை கூட நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். குடும்பத்தாரோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இருந்து ஆண்டு இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகளும் அதனால் கவலைகளும் உண்டாகலாம். நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களுடைய விருப்பப்படி செய்ய அனுமதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அனாவசியமான பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மேலும் பயணங்களின் போது அதிகமான கவனம் வேண்டும். மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானமும் தரக்கூடிய உத்தியோகமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இயந்திர வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு மேலும் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைக்கிறவங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விலகுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு உங்களுக்கு சக வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துலேயும் வெற்றிகரமாக முடிப்பீங்க. உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் கூட அதிகமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருங்க. இதே போல் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை நடத்தி மகிழக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சுய முயற்சியினால் செயற்கரிய செயல்களை செய்து முடிப்பீங்க. அதிக வேகம் இல்லாமல் நிதானமாகவும் பொறுப்புடனும் காரியம் மாற்றுவீங்க. வீணாக நீங்கள் பழி சொல்லக்கூடியதை இருந்து விட்டு விலகுவீங்க. சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஆகியவெல்லாம் நடக்கும். அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வலி மூட்டு வலி இவையெல்லாம் ஏற்படலாம். குடும்பத்தில் சிறிய மருத்துவ செலவுகள் கூட ஏற்படலாம். மற்றபடி குடும்பத்தில் அமைதி நிலவும். தாயார் வழி உறவுகள் சீராகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணவரவு உண்டாகும். புதியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களுடைய ஆதரவையும் அன்பையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்திடம் இருந்து பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டாகும். சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு முக்கியமான பூஜைகள் ஹோமங்களை இல்லத்தில் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு கீழே பணிபுரியவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பணிகள் எல்லாமே சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சிறப்பாக செய்வீங்க. வியாழக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் ஸ்ரீ குரு பகவானை வணங்கி வர்றது நல்லது. தினமும் முன்னோர்களை வணங்கி வர்றது நல்லது. தினசரி காலை சிவபுராணம் படிக்கிறது நல்லது. வியாழக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல்லை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு இன்னமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.